ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 22, 2025. நாம் அனைவரும் ஈஸ்வரிய வழிகாட்டுதலின்படி நடந்து நமது அரசாட்சியை படைத்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் தெய்வீக சுயராஜ்யம். அதில் அனைத்துமே நிரப்பி இருக்கும். இன்றைய உலகில் வாழும் மனிதர்கள் அப்படிப்பட்டதொரு அரசாட்சியை கற்பனை கூட செய்ய முடியாது. நாம் அப்படிப்பட்டதொரு அரசாட்சியை படைத்து கொண்டிருக்கிறோம். அதன் மீது யாரது பார்வையும் விழ முடியாது. அதனை வெற்றியடைவதற்கான துணிச்சலும் யாருக்கும் கிடையாது. நமது அதிர்வலைகள் அந்தளவிற்கு உயர்ந்தவையாக இருக்கும். அங்கே யாருக்குமே அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றாது. நாம் ராஜ்யத்தையும் படைக்க வேண்டும், தர்மத்தையும் படைக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு விதத்திலும் தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம். இரண்டுமே பெரிய காரியங்களாகும். இந்த இரண்டு விஷயங்களிலுமே மனிதர்களுக்கு பல விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதற்காக சகித்து கொள்வதற்கு தன்னைத்தான் தயாராக வைத்துக்கொள்வோம். சுயம் கள்ளம் கபடமற்ற நாதனாகிய சிவபாபா நமது பைகளை நிரப்பி விடுகின்றார். நாம் தன்னைத்தான் நிரப்பிக் கொள்வதற்கான எண்ணம் வைப்போம். கொடுப்பவர் அனைத்தையும் கொடுக்கின்றார். ஆனால் எடுப்பவர்களோ சிறிய ஒரு பை வைத்திருந்தால் எவ்வாறு அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்? எனவே நமது புத்தியை தகுதியான பாத்திரமாக மாற்றுவோம். ஏனென்றால் அவர் கொடுக்கும் அனைத்து பொக்கிஷங்களும் புத்தியில்தான் தாரணையாகின்றன. இந்த புத்தி தான் நமது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும். இது மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். இதில் தாரணை சக்தி இருக்கிறது. இந்த புத்தியை புனிதமானதாக, சுத்திகரிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டால் வீணான சிந்தனைகள், பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து விடுவித்து விட்டால் சக்திகளை தனக்குள் நிரப்பிக் கொள்வதற்கு புத்தி தகுதி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. எனவே எண்ணத்தை உருவாக்குவோம். பாபா நமக்கு அனைத்தையும் வழங்க வந்திருக்கின்றார். எனவே நாமும் அவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமது பைகளை நிரப்ப வந்திருக்கிறார். நமது களஞ்சியத்தை நிரப்ப வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் ஏன் வெறுமையாக உட்கார வேண்டும்? ஜென்ம ஜென்மங்களாக அவரிடம் வேண்டி வந்தோம். அவரும் நமக்கு சிறிது சிறிது வழங்கி வந்தார். நாம் அந்த சிறிதிலேயே திருப்தி அடைந்து வந்தோம். ஆனால் இப்போது அவர் எவ்வளவு நமக்கு வழங்குகிறார் என்றால் அவற்றை நாம் முழு உலகிற்கும் பகிர்ந்தளிக்க முடியும். எனவே கவனம் வைப்போம். வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் பாபாவிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை முழு உலகிற்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அனைத்திலும் பெரிய சேவை பார்வை மற்றும் அதிர்வலைகளால் தான் நடக்கும். நாம் நமது பார்வையையும் அதிர்வலைகளையும் மிகவும் நேர்மறையானதாக ஆக்கிவிடுவோம். எனவே அனைத்தையும் நிரப்பிக் கொள்வதற்காக தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம். அந்த பொக்கிஷங்களை எவ்வாறு நிறைத்துக் கொள்வது? யோக பயிற்சியின் மூலமாக, நம் மனதை மாசற்றதாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாக, நாம் மிக நன்றாக சுயமரியாதை பயிற்சி செய்வதன் மூலமாக, நமது எண்ணங்களை உயர்த்தி கொள்வதன் மூலமாக நாம் தன்னைத்தான் பொக்கிஷங்களால் நிறைத்து கொள்வோம். எந்தளவிற்கு நாம் பாபாவின் காரியங்களில் ஈடுபடுவோமோ அந்தளவிற்கு நமது களஞ்சியம் நிரம்பிக் கொண்டே செல்லும். ஞானத்தை தானம் அளிப்போம். செல்வத்தால் பகவானுடைய காரியத்தில் உதவி செய்வோம். உடலை கூட பாபாவின் காரியங்களில் ஈடுபடுத்துவோம். இந்த செல்வம் என்ன பெரிய விஷயம்? இதனை யார் நமக்கு வழங்கினாரோ அவருக்கே அர்ப்பணம் செய்வோம். நாம் கொடுத்த செல்வத்தை எதில் பயன்படுத்தினார்கள் என்று தெரியவில்லையே என்பது போன்ற பலவீனமான எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. எப்போது நாம் கொடுத்து விட்டோமோ அப்போதே பகவானுடைய கணக்கில் அது சேமிப்பாகிவிட்டது. பின்னர் மீண்டும் மீண்டும் நமது பணத்தை எங்கே செலவழித்தார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தால் நமது புண்ணியத்தின் வருமானமானது குறைந்து விடுகிறது. கொடுத்தாகிவிட்டது, அர்ப்பணித்து விட்டோம். பின்னர் அதனை மறந்து விட வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை புரிபவர்களுடைய களஞ்சியமானது நிரம்பிக் கொண்டே செல்கிறது. மேலும் நமது இந்த எதிர்பார்ப்புகளற்ற சேவை செய்யும் மனப்பான்மை என்பது மிக உயர்ந்த நிலையாகும். இன்று முழு நாளும் இடையிடையே பயிற்சி செய்வோம். மேலிருந்து
அவரது நெற்றியிலிருந்து, கரங்களிலிருந்து, கண்களிலிருந்து அதிர்வலைகள் வெளிப்பட்டு எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வப்போது சர்வசக்திமானிடமிருந்து தூய ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.